அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆனந்த தாண்டவபுரம் பஞ்சவடீஸ்வரர் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். காவிரியின் வடகரையில் திருமயிலாடுதுறைக்கு வடக்கே அமைந்துள்ள தலம் ஆனந்த தாண்டவபுரம். இத்தலத்தில் பாரிஜாத மரத்தின் கீழ் இருந்து தவம் புரிந்த பாரத்வாஜ முனிவருக்கு பரமேஸ்வரன் இரு தேவியருடன் தரிசனம் கொடுத்ததாக க்ஷேத்திர மகாத்மியம் கூறுகின்றது. இதனால் இத்தலத்தில் பாரத்வாஜ ஆசிரமம், பாரிஜாதவனம் என்ற பெயர்களும் உண்டு. இங்கே தவம் செய்த ஆனந்த முனிவருக்காக நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவ திருக்கோலத்தினை காட்டி அருளிய தலம். அதனால் ஆனந்த தாண்டவபுரம் என்றழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் இரு அம்பாள்கள் உள்ளன. கல்யாண சுந்தரி பெரியநாயகி. பெரியநாயகி அம்பாள் வடமொழியில் பிரஹன்னாயகி. சுவாமி சன்னதியும் கல்யாண சுந்தரி அம்பிகை சன்னதியும் கிழக்கு பார்த்தவை. பெரியநாயகி அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. பாரத்வாஜ முனிவருக்கு அவர் விரும்பி வேண்டியபடி கல்யாண சுந்தரியுடன் திருமணம் ஆகிய கோலத்திலும் வயது கூடிய பருவத்தில் உள்ள பெரியநாயகி அம்மையாருடனும் இறைவன் காட்சி தந்தருளியமையால் இரண்டு அம்பாள்கள் சன்னதிகள் இங்கு உள்ளன. இரு அம்பிகைகளும் ஒருவரே என்றாலும் இரண்டு சன்னதிகளில் இருவராக காட்சி தருவது இந்த தலத்தின் விசேஷமாகும். ஆனந்தர் என்ற முனிவர் சிவபக்தியில் சிறந்தவர். யோக சக்தியால் நாள்தோறும் தனுஷ்கோட்டியில் ஸ்நானம் செய்பவர். பின் சிவஸ்தல தரிசனம் செய்வார். பஞ்சாற்ற ஜபம் செய்வார். தில்லை நடராஜரை தரிசிப்பார். ஒரு சமயம் மார்கழி திருவாதிரை நாள் ஒன்றில் தனுஷ்கோட்டியில் நீராடிய பின் சிதம்பரம் செல்ல யோக முயற்சி செய்த முனிவருக்கு மழை இடையூறு செய்தது. அதனால் இத்தலத்தை தாண்டி மேலே செல்ல இயலாதவர் நடராஜ பெருமானின் தரிசனம் கிடைக்கவில்லையே என்று வருந்தி தன் உயிரையும் மாய்த்து கொள்ள முயற்சித்தார். உடனே கருணாமூர்த்தியான எம்பெருமான் அவரை தடுத்து ஆனந்த விமானத்தில் அன்னை சிவகாமியுடன் ஆனந்த தாண்டவ தரிசனம் தந்தார். திருமுக மண்டலத்திற்கு நேராக தம் இடது திருவடியை சாய்வு இல்லாமல் திருமேனியில் சரிபாதியாக மையத்தில் தூக்கி நிறுத்தி ஆடி அருளிய ஆனந்த தாண்டவமூர்த்தி வடிவம் இத்தலத்தில் மிகவும் விசேஷமாக அமைந்துள்ளது. மூக்கு நுனியின் நடுப்பகுதியில் இருந்து நூல் பிடித்து பார்த்தால் வலது இடது திருவடிகளும் அபயகரமும் பரதகரமும் நேர்கோட்டில் அடங்குவதாக இம்மூர்த்தி இருக்க காணலாம். இக்காட்சியை கண்ட முனிவர் பெரிதும் மகிழ்ந்தார். நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடி அருளியதால் இந்த தலமானது ஆனந்த தாண்டவபுரம் என்று பெயர் பெற்றது. இங்குள்ள பிந்து தீர்த்தத்தில் நீராடி பஞ்சவடீஸ்வரரை வணங்கினால் சகல தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி அடையலாம் என்பது சிறப்பு. இங்குள்ள சுயம்பு விநாயகரை வணங்கி 21 முறை குட்டிக்கொண்டு 21 முறை பிரதர்ஷனம் செய்து 21 அருகம்புல் சமர்ப்பணம் செய்தால் தடைகள் யாவும் நீங்கி நல்லவை நடக்கும் என்கின்றனர். சப்த கன்னியருள் கௌமாரி பூஜித்த தலம் இது. இத்தலத்தின் விருட்சம் தேவலோக தருவான பாரிஜாதம். ஓம் நம சிவாய. நன்றி. வாழ்க வளமுடன்.